என் பிரியமானவர்களுக்கு இன்றைய பதிவு டே வித் மீ. இந்த நாளில் நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக டேப் எடுத்து ஒரு படத்தை போட்டேன். ப்ரைமில் வந்து ராஜகிளின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்தையும் போட்டு தக்காளி நிறைய வந்தது. இப்போ தக்காளி சீசன்னால் அப்படியே சைடில் தக்காளி சட்னியும் அரைச்சி வச்சுட்டு சிக்கன் வாங்கிட்டு நம்ம தம்பி வந்து பிரியாணி வேணும்னு கேட்டார். ஸோ அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு பிரியாணியும் போட்டுட்டு நம்ம பிரியாணி பண்ணுற ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக எப்போவுமே வந்து சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு காரம்லாம் போட்டு ஊற வச்சுட்டு பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் இது பிரியாணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்கனோட வந்து நச்சுக்குன்னு இருக்கும், அந்த ஒரு டேஸ்ட் இல்லைன்னு இருக்கும். ஆனால் வந்து இது மாதிரி மேக்னேட் பண்ணி பாருங்கள், பிரியாணி டேஸ்ட்டு பலமாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா சோம்பு போட்டுட்டு, நான் எப்போவுமே வந்து இந்த பட்டை இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருப்பேன். அது ஒரு ஸ்பூன் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயிலே பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கும் போதே நமக்கு நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவரே செமையாக இருக்கும். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுவேன், இஞ்சி பூண்டு தனியாக தட்டியும் போடுவோம். அதையும் கொஞ்சம் தட்டி போட்டு நல்லா வதக்கி ஃப்ரை முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கும் போது நல்லா பிங்க்காக வரும். அந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கின பிறகு பார்த்திங்கன்னா அந்த கலரே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிங்கிஷாக வரும். அப்போ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி போட வேண்டியதான். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்ல கிரேவி பதத்துக்கு வரணும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் வந்து உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடும். ஸோ அதையும் வந்து நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மசாலாவை போட வேண்டியதான். மசாலா போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெயில் மசாலா போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் அப்படியே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி விட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டு அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வெங்காய தக்காளியோட பெரட்டும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கலர் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிடணும், வதக்கிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக லெமன் புழியும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசிலாம் குழையாமல் நல்லா பளபளன்னு வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம லெமன் யூஸ் பண்ணுவோம். அப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் எடுத்து போட்டு அப்படியே வதக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு சிக்கன் நல்லா சுருங்கும். அதுதான் நமக்கு பதம்ன்றது. சுருங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடிட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட்டிஸில் வைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் மோரும் சைடில் அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன்லாம் நல்லா வெந்தின பிறகு அரிசி போட்டுட்டு நல்லா சுற்றி போட்டு நம்ம தண்ணி தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு, எப்போவுமே வந்து அரிசி சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே முழுகிற மாதிரி இருக்கணும், ஓவராக தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அந்த பதத்தில் வந்து பார்த்து தண்ணி ஊற்றணும். அப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம தம் போட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். சைடில் பாத்திரமும் தேய்ச்சாச்சு, ரைத்தாக்கு ஆனியனும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பசங்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65. இன்றைக்கி நாள் இப்படி முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.